ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமானதற்கு பிறகு, ரசூல் எங்கே மரணமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே மரணமானார்கள்? மதீனாவில் தான். குழந்தைக்கு கூட தெரியும். மதீனாவில் எங்கே? மதீனாவில் எங்கே? நபியின் வீட்டில். யாருடைய வீட்டில்? அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில். சொல்லுகிறார்கள், என் வீட்டில் ரசூல் மரணித்ததற்கு பிறகு நான் நுழைவேன். அவர்களுக்கு பிறகு அந்த வீட்டில் யார் அடக்கம் செய்யப்பட்டார்கள்? யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் நுழைவேன். எப்படி? என் கணவனுக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ, என் தந்தைக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ அந்த ஆடையில். இன்னொருவர் அடக்கம் செய்யப்பட்டார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் உமர் அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும்? தன்னுடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தந்தைக்கு அனுமதி கொடு, தன்னுடைய கணவர், அது இயற்கை, நபிமார்கள் மரணித்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். தந்தைக்கு அந்த அனுமதியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வழங்கினார்கள். உமர் அவர்களுக்கும் யார் தான் வழங்கினார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்தார்கள். இப்னு உமரே, வா இங்கே கொஞ்சம், நான் மரணிக்கப் போகிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு. நீ செல் நபியின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில், அவர்களுக்கு சலாம் சொல்லி உள்ளே நுழை. அந்த பெண்ணிடத்திலே கேளுங்கள், எம்முடைய தாயிடத்திலே கேள். உமர் கேட்கிறார் என்று, ஹலீஃபா கேட்கிறார் என்று சொல்லாதே. சுப்ஹானல்லாஹ். அமீருல் முஃமினீன் கேட்கிறார் என்று சொல்லாதே, உமர் கேட்கிறார் என்று சொல். அவருடைய தோழர் எங்கே அடக்கமானாரோ, அவர்களின் தோழர் எங்கே அடக்கமானாரோ அதற்கு அருகில் அவர்களும் அடக்கமாக வேண்டும் என்று ஒரு ஹலீஃபா, ஒரு ஆட்சியின் அதிபதி, நீதியை அவர்களைப் போல் யார் செலுத்த முடியும்? யா ஹாலிக உமர் சுப்ஹானக், உமரை படைத்தவனே நீ பரிசுத்தமானவன். அந்த உமர் சொன்னார்கள், இப்னு உமர் கேட்டு வந்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்படியா, அந்த இடத்தில் நான் அடக்கமாக வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் உமர் கேட்டதற்கு பிறகு உமருக்கே அந்த வாய்ப்பை தருகிறேன் என்று சொன்னார்கள். இப்னு உமர் வந்து உமர் அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னார்கள். இப்னு உமரிடத்தில் இந்த செய்தியை கிடைத்ததற்கு பிறகும் மேலும் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப், என் மகனே, இது போதாது எனக்கு. நான் மரணமாகி என் ஜனாசாவை நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு முன்னால் சுமந்து செல்லுங்கள், அதன் வாசலில் வையுங்கள், மீண்டும் உள்ளே நுழை, சலாம் கூறி மீண்டும் சொல். ஹலீஃபா கேட்கிறார் என்று அல்ல, உமர் கேட்கிறார் என்று. உமர் மீண்டும் அனுமதி கேட்கிறார். அனுமதி கொடுத்தால் உள்ளே கொண்டு செல், இல்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபருஸ்தானில் இந்த ஹலீஃபாவை அடக்கிவிடு என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு பண்பு, பரிவு பாருங்கள், என்ன ஒரு குணம் பாருங்கள். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதியோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பிறகு யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய தோள் மாட்டிற்கு நேராக அவர்களுடைய தலை வைக்கப்பட்டது. ஏன் தலை நேராக வைக்கப்படவில்லை? அந்த கண்ணியத்தில் கூட அவர்கள் ஒன்றாக மாற முடியாது. அபூபக்கர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உமர் அவர்களுடைய தலை அபூபக்கர் அவர்களுடைய தோள் மாட்டுக்கு நேரே அடக்கம் செய்யப்பட்டது. அபூபக்கருடைய கண்ணியம் உமருக்கும் கிடையாது அங்கே. ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அந்த ஆடை அணிந்து கொண்டு என் தந்தையும் என் கணவரும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் என் வீட்டில் நான் நுழைவேன். ஆனால் எப்போது உமர் அடக்கம் செய்யப்பட்டாரோ அதற்கு பிறகு நான் ஹிஜாபை முழுமையாக அணியாமல் அந்த அறைக்குள் செல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஹயாம் மின் உமர், உமரோடு நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். சுப்ஹானல்லாஹ். வஹுவ மய்யித், உமர் உயிரோடு இல்லை. ஒரு மையத்தான ஜனாசாவிடத்தில் கூட, அதற்கு முன்னால் கூட ஹிஜாப் இல்லாமல் நான் செல்லக்கூடாது
என்ற உணர்வை நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்றியிருந்தார்கள். இன்று கடைக்காரர் என்ன, தெருக்காரர் என்ன, ஆட்டோ ஓட்டுபவர் என்ன, விமானம் ஓட்டுபவர் என்ன, வாகனம் ஓட்டுபவர் என்ன, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன, தன்னுடைய கணவரின் நண்பர் என்ன, அல்லது தன்னுடைய கணவரின் சகோதரர் என்ன, யாருக்கு முன்னாலும் எந்த ஆடையில் வேண்டுமானாலும் எந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு வேண்டுமானாலும் வரலாம் என்று எண்ணக்கூடிய இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெண்களை கொஞ்சம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த நிகழ்வை மனதில் வையுங்கள் போதும். எச்சரிக்கவில்லை உங்களை, நான் நரகத்தை காட்டி பயமுறுத்தவில்லை, மறுமையில் உங்களுக்கு கிடைக்கப் போகிற தண்டனைகளை பற்றி சொல்லவில்லை. இந்த உணர்வை கொஞ்சம் மதித்து பாருங்கள், தெரியும்.